ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது. என்னோடய சாட்டர்டே ஃபுல் ரொட்டீனையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 5:30 போலலாம் ஒசூரில் வந்துட்டு பயங்கர மழை ஆரம்பிச்சிச்சு. கரண்ட்டு கிடையாது, செம்ம மழை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 11 மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அது நல்லா அடித்து பெஞ்சிச்சு. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே ஓடி இருக்கிறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நேற்று தான் பில்டிங்கோட பின்பக்கம் பூசு வேலை வேறு ஆரம்பித்தாங்க. பூசினது எப்படி இருக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு காலையிலேயே சைட்டுக்கு போயிட்டேன். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜன்னலுக்கு மேலே இந்த சன்ஷேடெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி தான் இருந்துச்சு. பட் ஓரளவு பரவாயில்ல, ரொம்ப கரையெல்லாம் இல்லை. பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு சத்து மாவு கஞ்சி குடிச்சின்னு சொல்லிட்டு பால் காய வச்சு இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி எல்லாத்துக்கும் போடலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் டிஃபனுக்கு வீட்டில் வந்துட்டு தோசை மாவு இருந்துச்சு. தோசை ஊற்றி வெங்காய சட்னி அரைச்சிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். அவர் வீட்டில் இருந்தாருன்னா எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் நைட் ஷிஃப்ட்லாம் போயிட்டு வரும்போது வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவார். அண்ட் நைட்டெல்லாம் கண்ணு முழிக்கிறதுனால சீக்கிரம் பசியும் எடுத்துக்கும். அவர் வரத்துக்குள்ளே வெங்காய சட்னி அரைச்சணுன்னு சொல்லிட்டு கடகடன்னு வெங்காயம் பூண்டெல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வெங்காய தக்காளி கூட கொஞ்சம் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு அரைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் சட்னிக்கு வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்கும் போதே அடுப்பில் வந்துட்டு பால் பொங்கி வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் சத்து மாவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு சஞ்சய்க்கு விஸ்வாக்கு 3 பேருக்குமே 2 ஸ்பூன் போட்டாலே சரியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டதுனால சத்து மாவு எக்ஸ்ட்ராவே வந்துடுச்சு. அவருக்கும் சேர்த்து ஒரு டம்ளர் கொடுத்தாச்சு. சத்து மாவை அடிப்பிடிக்காமல் கிண்டுடான்னு சஞ்சய் கிட்டே சொல்லிவிட்டு வெளியில் தொட்டியில் ஏதாவது முடக்கட்டான் செடி இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன். கொஞ்சம் நாளாக முட்டி வலிக்குது. அந்த முடக்கத்தான் கீரையை வந்துட்டு தோசையில் போட்டு சாப்பிட்டோம்னா முட்டி வலியெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 கொத்து தான் வந்துச்சு. ஆளுக்கு 2 தோசையாவது வரட்டுமேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா? நம்ம வீட்லேயே விளைஞ்ச செடி நம்ம கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து தோசையில் போட்டு செய்யும் போது அந்த ஹெல்த்தினஸ் இருக்கும். 2 தோசை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கீரையை பறிச்சிட்டு வந்தேன். இவ்வளோ தான் வந்துச்சு. இது எவ்வளோ தோசை வரும்லாம் தெரியாது. போய் ஆஞ்சி பார்த்தா தான் தெரியும். சஞ்சய் தான் ஆஞ்சிட்டு இருந்தான். அதுக்குள்ளே நான் சட்னிக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி வச்சுட்டு இருந்தேன். சட்னிக்கு வதக்கி ஆற வச்சதுக்கப்புறம் சத்து மாவுமே வந்துட்டு நாட்டு சக்கரை போட்டு ஆற்றி எல்லாருக்குமே வந்துட்டு சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்துட்டு உப்பு மோர் போட்டு கூட குடிக்கலாம். பட் எங்களுக்கு வந்துட்டு அந்த சக்கரை போட்டு குடித்தா தான் டேஸ்ட்டு பிடிக்குது. சத்து மாவு அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டேன். அதனால் மோர் போட்டு குடித்தாலுமே ஏலக்காய் டேஸ்ட் வரதுனால சர்க்கரை போட்டு குடித்தா தான் நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்தாச்சு. சரி 4 டம்ளரில் எல்லாருக்குமே ஊற்றி ஃபஸ்ட்டு வந்துட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். முடக்கத்தான் கீரையில் இந்த விதை இருக்கும்ல, அந்த விதையை வச்சுக்கிட்டு வந்துட்டு ஊரில் சின்ன வயசில் நிறைய இந்த மாதிரி விளையாடுவோம். ஊரில் நிறைய முளைஞ்சி கிடக்கும் கொல்லிக்கு போகிற வழியிலலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த விதை. அதை வச்சு நானும் விஸ்வாவும் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஞ்சதுக்கப்புறம் கீரை இவ்வளோ தான் வந்துச்சு. வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கை அளவு கூட வரல, ஒரு கை தான் வந்துச்சு. இந்த கீரைக்கு தேவையான மாவு மட்டும் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து அதில் வந்துட்டு அரைச்சி வச்ச முடக்கத்தான் கீரையை ஊற்றி கலக்கியாச்சு. நான் எப்படியுமே கீரையெல்லாம் வதக்கி எல்லாம் ஊற்ற மாட்டேன். டைரெக்டாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சுட்டுருவேன். அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேவர மாவில் வந்துட்டு கரைச்சி அதில் முடக்கத்தான் கீரையை அரைச்சி ஊற்றி செய்வாங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பார்க்குற நீங்களுமே உங்களுக்கு பக்கத்தில் முடக்கத்தான் கீரை பெரண்டை இதெல்லாம் கிடச்சிதுன்னா அதிகமாக வந்துட்டு சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம சேனலில் கூட ஏற்கனவே ஒரு தடவை நான் பெரண்டையும் முடக்கத்தானும் வச்சு ஒரு காரக்குழம்பு மாதிரி எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கடகடன்னு தோசை சுட்டு முடித்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகணுன்னு சொல்லிட்டு நானும் விஸ்வாவும் கிளம்பிட்டோம். விஸ்வாக்கு இப்போ மே ஹாலிடேஸுங்கிறதுனால அவரும் டெய்லி என் கூட ஜிம்முக்கு வந்துடுறாரு. அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா பைசப் ஒர்க் அவுட் தான் இருந்துச்சு. டெய்லியுமே காலையில் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். நடுவில் பேசிக்கிட்டே தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதனால் 1.5 ஹவர்ஸ் பக்கம் ஆகிடும். டெய்லியுமே இப்போல்லாம் இது ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் ஒரு 2-3 நாள் மிஸ் ஆகும். பட் ஸ்டில் வந்துட்டு கண்டினியூஸாக ஜிம் போயிட்டுருக்குறோம். ஸ்கூல் ஆரம்பித்தா கூட 7:30க்கு பசங்களை வேன் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 ஹவர் எனக்கு ஜிம் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஜிம் போயிட்டு வந்துட்டு நேராக சைட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் பூசுகிறாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு நாங்கள் மேல் வீட்டுக்கான கிச்சன் கேஸ் கனெக்ஷனுக்கான பைப்பு வந்துட்டு பின்னாடி வழியாக தான் எடுத்துகிட்டு வரணும். கீழே போர்ட்டிகோலேயே வந்துட்டு கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு கனெக்ஷன் மட்டும் பைப்பு வழியாக காப்பர் பைப்பு வழியாக மேல் வீட்டுக்கு கொடுத்தாச்சு.
அதுக்காக நான் சைட்டுக்கு போயிட்டு நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையிலே வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு வேக போட்டிருந்தேன். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பீஸ் எடுத்து கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சனில் பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் சேர்ந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கடகடனை விளக்கிட்டு மதியானம் லஞ்சையுமே வந்துட்டு சீக்கிரம் செய்யணும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருக்குது. வீட்டுக்கான ஏதாவது மெட்டீரியல் வாங்கணுன்னா ஜாஸ்தி வீக் டேஸில் வந்துட்டு நமக்கு டைம் கிடைக்கிறதில்ல. வீக்கெண்டில் ஏதாவது டைம் கிடைக்கும் போது மெட்டீரியல் பார்க்குறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் அந்த மாதிரி டைமில் வாங்கிடுறது. ஸோ கடகடன் வந்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சனையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மதியானம் சமையல் வேலையுமே வந்துட்டு கையோடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போல்லாம் வந்துட்டு பசங்களுக்கும் ரூல்ஸ் போட்டிருக்கேன். கிச்சனில் பாத்திரம் சேர்ந்ததுன்னா நான் விளக்கி வச்சுருவேன். சப்போஸ் 1-2 இருந்தால் கூட நீங்கள் பார்த்தாலும் விளக்கி வச்சிடணும். அண்ட் சாப்பிட்ட தட்டை நீங்களே கழுவி வச்சிடணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்கேன். அப்பப்போ ஃபாலோ பண்ணுறாங்க, அப்பப்போ மிஸ் பண்ணிடுறாங்க. பட் அதுவே ஒரு ரொட்டீனாக ஆகிடும்ன்றது ஒரு நம்பிக்கை எனக்கு. இன்றைக்கி வீக்கெண்டு பரவாயில்ல. இதுவே வீக் டேஸாக இருந்தால் கிச்சனில் அதிக நேரம் என்னால் இருக்க முடியாது. ஆஃபீஸில் உட்காந்துட்டேன்னா அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் பசங்க லீவில் இருக்கும்போது சின்ன சின்ன வேலையெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா வீடும் வந்துட்டு நீட்டாக இருக்கும். அவங்களுக்குமே வந்துட்டு ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகும்னு தோணுச்சு. இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சொரக்காவும் எக் ஆம்லேட்டும் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சொரக்காய் வந்துட்டு தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நாளாக கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற விதையெல்லாமே வந்துட்டு எடுத்துடணும். இன்றைக்கி சொரக்காய் நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட். கட் பண்ணுறது மட்டும்தான், டக்குன்னு வேக வச்சு செஞ்சிடலாம். சொரக்காய் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு நல்லா கட் பண்ணி அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு வேக வைக்கணும். ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க, சட்டியிலே போட்டு தண்ணி விட்டு வேக வைப்பாங்க. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி, தேவையான உப்பு போட்டு வேக வச்சுருவேன். ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி ஜாஸ்தி விடக்கூடாது. என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலுமே வந்துட்டு இப்போல்லாம் ஃபுட்டில் பெருசாக கண்ட்ரோல் கிடையாது. அந்த கண்ட்ரோலை கொண்டு வரணும்னு நினச்சிட்ருக்கேன். அதே மாதிரி தண்ணியுமே நான் வந்துட்டு ஜாஸ்தி குடிக்கவே மாட்டேன். இதனாலே எனக்கு நிறையா வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்துட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். பாட்டிலில் ஃபில் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குக்கரில் போட்டிருந்த சொரக்காய் வெந்து வரத்துக்குள்ளே ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் மல்லாட்டையை வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு 2 கை அளவு மல்லாட்டை எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை ஆற விட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவும் மல்லாட்டையும் போட்டு தான் செய்ய போகிறேன். காஞ்ச மிளகாயும் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதையுமே வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகா அதுக்கப்புறம் வந்துட்டு வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையுமே நல்லா தோலெல்லாம் வந்துட்டு தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதையுமே 2 மெத்தடில் செய்வாங்க. காஞ்ச மிளகா போடாமல் குழம்பு மிளகாத்தூள் போட்டு வேர்க்கடலை போட்டு செய்வாங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு காஞ்ச மிளகா போட்டு வேர்க்கடலை போட்டு செய்கிறேன். குக்கரில் வந்துட்டு நல்லா சொரக்காய் வெந்து வந்துடுச்சு. ஒரு மத்து இல்லைன்னா மேஷர் இருந்துச்சுன்னா எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா சொரக்காய் வந்துட்டு நல்லா மேஷ் ஆகி வந்துடும். தண்ணியும் இந்த இடத்துல ஜாஸ்தி இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நல்லா மசிச்சுக்கோங்க. சட்டியில் போட்டு கடைஞ்சோம்னா 2 கடையில் கடைஞ்சிடலாம். குக்கரில் அந்தளவுக்கு கடைய முடியாது. அதனாலவே நான் வந்துட்டு மசிச்சு எடுத்துக்கிறேன். சொரக்காய் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் மல்லாட்டையும் காஞ்ச மிளகாயும் போட்டு வச்சுருந்ததை வந்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு நல்லாவே அது திப்பியாக அரைஞ்சிடுச்சு. அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது பவுடராக இருக்கும் போது சக்குன்னு மிக்ஸ் ஆகிடும். இதில் வந்துட்டு கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்துட்டு முட்டை ஆம்லேட் போட்டு நாங்களும் வந்துட்டு சாப்பிட்டுட்டோம். புது வீட்டில் கிச்சன் பக்கம்லாம் வெளியில் பக்கம் பூசிகிட்ருக்காங்கன்னு காமிச்சேன் இல்லைங்களா, அங்கே வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அங்கே வந்துட்டு ரெடிமேட் பைப்பு விற்கும். அந்த நெட்டட் பைப்பு அதை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் அவரும் பார்த்திங்கன்னா கடைக்கு வந்துட்டோம். இப்படி தான் இருக்கும் அந்த பைப்பு. இந்த மாதிரி எலியெல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு மெஷ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த பைப் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டால் தான் செஞ்சுருக்குறாங்க. இது எங்கே வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா ஹொசூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டி மீன் மார்க்கெட் பக்கத்தில் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் கடையெல்லாம் இருந்துச்சு. அந்த கடையில் தான் இது வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு வேலை இருந்துச்சு. சரி சாட்டர்டே கொஞ்சம் கிரானைட்லாம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஹொசூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற வழியில் சூளகிரின்ற ஒரு பிளேஸில் நிறைய கிரானைட் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். அப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா ஹில்டாப்குள்ளே போகும்போது பயங்கர பெருசாக கிரானைட்லாம் வந்துட்டு ஷோகேஸ்க்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாஸ்தி பார்த்ததே கிடையாது.
டைல்ஸுக்கு காம்படிட்டிவாக ஈக்குவலண்ட்டாக நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய கல், நம்ம நாளாக கட் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த கிரானைட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு டைல்ஸ் மாதிரியே இருக்குது. அந்த டிசைன்லாம் வந்துட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பாலிஷ் ஆகிட்டு சில்லுன்னு வந்துச்சு. கொஞ்சம் நேரம் அதையும் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்களோட ஷோரூமே பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கலர்ஸ் அப்படின்ற அந்த ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே இருந்த மேனேஜரே வந்துட்டு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது இன்னுமே வந்துட்டு சின்ன சின்ன பீசஸ் காமிச்சாங்க. அந்த 18mm பீஸ்லாம் வந்துட்டு ஷோரூமில் நிறையா வச்சுருந்தாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஐடியா வந்தது. அண்ட் இங்கே வந்துட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குவாட்ஸில் எக்கச்சக்க வெரைட்டி. நான் ஹொசூரில் பார்த்தப்போ குவாட்ஸில் 1-2 வெரைட்டிஸ் தான் இருந்துச்சு. அங்கேயுமே வந்துட்டு கிரெயின்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ். இந்த மாதிரி ப்யூர் ஒயிட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போகிற மாதிரி டைல்ஸில் டிசைன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளெயின் குவாட்ஸு, ஒரு துளி கிரெயின்ஸ் கூட கிடையாது. இந்த குவாட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. எனக்கே சம்டைம்ஸ் வந்துட்டு குவாட்ஸ்க்கு போகலாமான்ற ஒரு திங்கிங் கூட அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் வந்துச்சு. ஒரு ஃபேக்ட்ரியிலே இவ்வளோ இருக்குன்னா இப்போ இன்னும் நிறைய ஃபேக்ட்ரிஸ் போய் பார்த்தா எக்கச்சக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி கிரெயின்ஸ் தான் ஹொசூரில் பார்த்தேன் நான். ஆனால் இங்கேயும் அந்த மாதிரியும் இருந்துச்சு, ஆனால் ப்யூர் ஒயிட்லேயுமே இருந்துச்சு. குவாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் தான், பவுடர் மெட்டீரியலில் பண்ணுறாங்க. கிரனைட் மாதிரி நேச்சுரல் கிடையாது. ஆனால் கிரனைட்டை விடவே ஸ்ட்ராங்காக இருக்கும், கரையெல்லாம் படுறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்துட்டு அந்த லக்ஷ்மி கிரனைட்டு சூப்பராக இருந்துச்சு. அதையுமே வந்துட்டு பார்த்துட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட்லாம் தேவைப்படும்னு நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். டாடா, பாய் பாய்.